ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் 2 மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். காக்னிசன்ட் அண்ட் அட்டாஸுக்கு நம்ம சேனலில் பார்த்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து அப்ளை பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது டிசிஎஸ்லேருந்து ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் அதுவும் டிசிஎஸில் நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருப்பீங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்லேயே 2 பேர் ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி சீக்கிரமாக வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்து நிறைய பேரை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைம்லேயே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சீக்கிரமாக எல்லோரும் வேலைக்கு போகணும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ணுறத விட ப்ரிப்பேரும் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ கூட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ரெக்யர்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க பிஇ பிடெக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர் குளோபல் பிஸ்னஸ் டு மேக் ரைட் டிசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்வைட்டிங் 2022 எம்எஸ்சி மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எக்கனாமிக்ஸு எம்ஏ முடித்தவங்களுக்கான ஹியரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் இருக்குது. டெஸ்ட் இதுக்கு வந்து அவங்க என்றைக்குமே லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணல. ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன லாஸ்ட் டேட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் போடலை. டெஸ்ட் டேட்டு வந்து ஆன்கோயிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆன்கோயிங்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு அப்ளை ஹியர் வித் சிடிசிஐடின்னு இருக்கும். இது ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸாக நீங்கள் டிசிஎஸில் எல்லாருமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து வந்திருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை யூஸ் பண்ணி தான் இதில் அப்ளை பண்ண முடியும். டியர் கேண்டிடேட், வெல்கம் டு டிசிஎஸ் அட்லாஸ் ஹியரிங் டிசைன்டு exclusively for young and impressive talent with a passion for innovation. TCS Atlas Hearing invites students to partner with us and work across multiple domains-ல நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 18லேருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் உள்ளவங்க வந்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்களுக்கான ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் இது பார்க்குறவங்க உங்களுக்கு சூட்டபிளாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு இதை நீங்கள் சென்ட் பண்ணலாம். போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் பிஏ இல்லை பிஎஸ்சி மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, எம்காம் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 60% இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வித் இயர் ஆஃப் பாசிங் 2020, 21, 22 பேட்ச் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஷுட் நாட் ஹாவ் எனி பேக்லாக்ஸ் அண்ட் ஷுட் ஹாவ் த கோர்ஸ் கம்ப்ளீஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சுருக்கணும். அரியர் எதுவும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24 months ஓகே அலௌட், 2 years கேப் வந்து அலௌடு. ஆனால் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நாட் அலௌடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இங்களே கொடுத்துருப்பாங்க ஃபுல் டைம் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இல்லைனா எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னே நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த ப்ளீஸ் மென்ஷன் யுவர் டிசிஎஸ் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய பேர் டிசிஎஸில் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். அப்படி நீங்கள் க்ரியேட் ஆகலைனாலும் ஒரு நிமிஷம் நான் அந்த ஸ்டெப்ஸில் போய்ட்டு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு க்ரியேட் ஆகலைனாலும் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. இந்த அப்ளைக்கு டிசிஎஸில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு பண்ணலை அப்படின்னா இன்கேஸ் ஆல்ரெடி ஹேவ் சிடிசிடி இருந்துச்சு அப்படின்னு அதில் போகலாம். இல்லைனா இந்த டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டலில் இருக்கா இதில் போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கிடைக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஐடியில் போயிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
இங்கே ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆனால் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்றும் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இதை ஃபில் பண்ணோடனே உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து மெயிலுக்கு அனுப்புவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் ஐடி இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்பர்ச்சுனிட்டி. எம்எஸ்சி கிராஜுவேட்ஸ், அதாவது மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் முடித்தவங்களாம் வந்து வேலைக்கு போகல, எப்படி போகிறதுன்னு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் இது டிசிஎஸ்ன்றது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்லேருந்து நீங்கள் இன்டர்வியூ மெயில் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து டெஸ்ட் மெயில் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கும். பட்டு வராதவங்க அதுக்காக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திரும்ப நம்ம அதுக்கு வந்து இன்டர்வியூ வரும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணுங்கள். சண்டே வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஏதோ வந்து நிறைய பேர் என்னென்னா யாராவது ஆன்சர் போடுவாங்க, அதை பார்த்துக்கலாம். நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் போடுங்க. எல்லா நேரம் ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு இப்போ எல்லாமே பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்சு எல்லோரும் டேரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இன்டர்வியூலாம் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, அசஸ்மெண்ட் டெஸ்ட்னால் ட்ரை டு நீங்களே ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு வந்து ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன வந்து டெஸ்ட்டுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், எப்போ நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாஸ்க்குமே வந்து நம்மளோட சேனலில் போட்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அட்டாஸில் மெயில் வந்தது. ஸோ இதில் அட்டாஸில் இன்டர்வியூ ப்ராசஸும் போட்டிருப்பாங்க. ஸோ கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் அட்டாஸ்ன்னு சொல்லி வந்திருக்கோம். அட்டாஸ் கேம்பர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு 1 ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். ரவுண்டு 2ல் வந்து எம்சிக்யூ இருக்கும். அப்புறம் பிஸ்னஸ் இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே நான் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் அட்டாஸில். ஏன்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போகணும். ஸோ நான் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கேன், எம்எஸ்சி இல்லை எம்ஏ படிச்சிருக்கேன், நீங்களுமே சாஃப்ட்வேர் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் இருக்குது. இங்கே C++, ஜாவா, மெயினாக வந்து இப்போ பைத்தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பைத்தானில் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட், டேட்டா சயின்ஸ் வித் பைத்தான், டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் பைத்தான், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்ஸஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது போக நீங்கள் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் தெரியணும், இல்லை நான் வந்து வேறு ஏதோ அதர் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி தெரியாது, நான் வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணுனாலும் நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, இதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் இங்கே வரும்போது நிறைய இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கலாம். இதில் என்னென்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னா எலிமினேஷன் ரவுண்ட் பேஸ்ட் ஆன் அனலிட்டிக்கல், வெர்பல், லாஜிக்கல் ரீசனிங் கேட்பாங்க. எம்சிக்யூமே வந்து எலிமினேஷன் ரவுண்டு பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா OIT வந்து 10th மார்ச்லேருந்து 11th மார்ச் டில் 5 PM வரைக்கும் இந்த இன்டர்வியூ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. The link will be active as per the time mentioned. 8 AM-லேருந்து 5 PM வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே அட்டன் பண்ணிடுங்க. எம்சிக்யூ பார்த்தீங்க அப்படின்னா 16th மார்ச் 8 o'clock-லேருந்து 17th மார்ச் வந்து 5 PM வரைக்கும் இருக்கும் அப்படின்றது. பிஸ்னஸ் இன்டர்வியூ வந்து 25th மார்ச் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாஸ்க்கு அப்ளை பண்ணவங்க இது கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து 11th இன்றைக்கி ஆக்சுவலாக இப்போ 5 PM முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணலாம்னு ஒன்றுமே பண்ண முடியாது. 11th மார்ச் நான் நேற்றே இதை கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ சொல்கிறேன், மேபி வந்து யாராவது பார்க்கல அப்படின்னாலும் இன்னும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டாஸில் இப்போ திரும்ப வந்து டெஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க, ஆன்லைன் எக்ஸாமு. ஸோ அதுக்கு நான் வந்து லிங்க் வந்து அப்புறமா நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் லிங்க்கும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த இன்டர்வியூ பார்க்கல, இல்லை நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த லிங்க்கு ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பை, டேக் கேர், வில் see you on next video.